வணக்கம். நான் பாக்யாஞ்சலி. நான் பண்ண செகண்ட் மூவி நெல்லு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி கடைசி இட் கம்ஸ் டு அன் எண்ட். இதில் வந்து என்னோட கேரக்டர் நேம் வந்து தாமரை. நான் தான் லீடிங் ரோல் பண்ணியிருக்கேன். என்னோட கோஸ்டராக நடித்தது வந்து சத்யா. எனக்கும் சத்யாவுக்கும் ரொம்ப கெமிஸ்ட்ரி இருந்தாங்க. அதனால சாங்ஸ் ரொம்ப ஜாலியாக போயிட்டாங்க. எப்போ சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு சத்யாவுக்கும் சீன்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தான் போனது. அதுக்கு சத்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா இதில் டைரக்டர் சிவசங்கர் சார், அவங்க தான் இதில் என்னை கூப்பிட்டு வர வச்சு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணி எனக்கு அது பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் சிவசங்கர் சார் தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா ப்ரொடியூசர் கார்த்திக் சார், செந்தில் சார், தென் கேஷவன் மாஸ்டர் கோரியோகிராஃபர். 5 சாங்ஸ்லும் நான் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்டன் மாஸ்டர் கார்த்திக் சார். எனக்கு கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய ஸ்டண்ட் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ண வச்சேன் கார்த்திக் சார். அவங்களுக்கும் நன்றி. இந்த 5 சாங்ஸில் நான் நடிக்கிறதுக்கு காரணம் 5 சாங்ஸ் வந்து மேக் பண்ணி MM குமரன் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் வந்து 30 இயர்ஸ் முன்னாடி எப்படி அந்த காலகட்டத்தில் எப்படி ஆளுங்க வந்து லைஃப் கொண்டு வந்திருந்தேன், அது மாதிரி தான் இதில் கரெக்டாக அந்த மாதிரி லொக்கேஷன் கண்டுபிடிச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதில் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்க்கலன்னா போய் பார்க்கணும், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் சத்யா, இந்த நெல்லு படத்தோட கதாநாயகன். இன்றைக்கி எல்லாரும் இந்த நெல்லு படத்தோட ப்ரெஸ் மீட்டிங் இங்கே கூடியிருக்கோம். இந்த படம் வர December 24th, இன்னும் 5 நாள் தான் இருக்குது. எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நேட்டிவிட்டி படம். நெல்லுங்கிற டைட்டில் வச்சு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இருந்தாலும் இது ஒரு 1960s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் செந்தில் சார், கார்த்திக் சார், டைரக்டர் சிவசங்கர் சார், முதல்ல என்னோட தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரோலை நான் அப்கமிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது அமைஞ்சு கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வழக்கமாக நம்ம சூஸ் பண்ண முடியாது நமக்கு பிடிச்ச ரோலு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த 1960s இந்த கூலிக்காக வயல்காட்டில் வேலை செய்கிற மக்கள், பண்ணையாருக்காகவோ ஜமீன்தாருக்காகவும் அந்த வேலை செய்கிற மக்கள் பற்றி எடுக்கப்பட்ட ஒரு கதை. அதில் ஒரு அழகான காதல். இந்த மக்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை சந்திச்சாங்க, அதுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிது, கடைசியில் என்ன ஆச்சு, அந்த காதல் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு படி அரிசி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தமிழன் யோசிக்கணும், நம்ம வரலாறுல இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி, எத்தனை பேர் ரத்தத்தை சிந்தி என்னெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக சொல்கிறதுக்காக இந்த படத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த யதார்த்தத்தை தவற விடாமல் ரொம்ப அழகாக எடுத்திருக்கோம். 1960s ஒரு ஜேர்னிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் நீங்கள் தியேட்டரை விட்டு வெளில வரும்போது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிட்டு அந்த மெசேஜும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிஹைண்ட் வுட்ஸ் இணையதள ரசிகர்களுக்கு என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் பேர் செந்தில்குமார். நான் நெல்லு படத்தோட ப்ரொடியூசர். நாங்கள் நெல்லு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி மிருகன் ஒரு படம் எடுத்தோம். அதே போலவே இந்த படத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதையை, அதுவும் சமூக அக்கறையோடு சொல்லப்படுகிற விஷயங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை தான் நம்ம படமாக எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கு தேர்ந்தெடுத்த கதைக்களமாக 1960களில் நடந்த சில நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வச்சு நாங்கள் இந்த கதையை ஆரம்பித்தோம். இந்த கதை தஞ்சை மாவட்டத்தை களமாக கொண்டது. இதை வண்டல் இலக்கியம்னு கூட சொல்லலாம். ஒரு இலக்கியத்தரமான கதையை எழுதி எடுத்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த படத்தை தொடங்குறதுன்னு முடிவோடு ஆரம்பித்தோம். அதே போல் ஆரம்பித்தோம். பல நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இணைச்சிருக்கோம். தமிழ் படங்களில் நல்ல தரமான கதைகள் வர்றதில் கதைகளை அடிப்படையாக கொண்டதில்லை அப்படிங்கிற ஒரு குறையை போக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல இலக்கியத்தரமான கதையை முதல் பேச ஆரம்பித்தோம். ஹீரோ வறுமையான சூழ்நிலையில் காட்டப்பட்டால் கூட ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம், வெரி ஸ்மார்ட் கையாக இருக்கணும்னு சொல்லி சத்யாவை செலக்ட் பண்ணோம். இந்த கதையில் ஏழை மக்கள் வறுமையிலையும் செம்மையாக வாழ முடியும்னு நிரூபிக்கிறாங்கங்கிறத காமிச்சிருக்கோம். எப்படிப்பட்ட துயரங்களிலும் கூட அவங்க அகிம்சை கடைசி வரை அகிம்சையை காத்து அகிம்சை வழியிலேயே செல்லணும்னு, காந்திய வழியில் செல்லணும்னு முடிவு பண்ணி போராடி இருக்காங்கிறதையும் காமிச்சிருக்கோம். இந்த கால இளைஞர்களுக்கு இந்தியாவோட
முதுகெலும்பு மற்றும் இந்தியாவின் அடிப்படையே வந்து கிராமம், விவசாயம், விவசாய கூலி தொழிலாளர்கள் தான்ங்கிறதையும் உணவு உற்பத்திங்கிறதையும் நாங்கள் உணர்த்தி இருக்கோம். உணவு உற்பத்தி செய்கிறக்காக அவங்கெல்லாம் எவ்வளோ போராடுறாங்க, எவ்வளோ வறுமையில் இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கு பின்னால் அவங்களுடைய உழைப்பும் வேர்வையும் ரத்தம் எவ்வளோ சிந்தி இருக்குங்கிறத இந்த கால இளைஞர்கள் உணர்றக்காகத்தான் நாங்கள் அப்படி எடுத்தோம். இந்த படத்துக்கு மியூசிக் எஸ்.எஸ். குமரன் போட்டிருக்காரு. இந்த படத்தில் வர்ற சண்டை காட்சிகளை தத்ரூபமாக 1960 வர்ற மாதிரி இயற்கையாக பீரியட் ஃபில்மாக வர்ற மாதிரி ஃபயர் கார்த்திக் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கதையினுடைய லொக்கேஷன்ஸ், செட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஆர்ட் டைரக்டர்ஸ் திரு ஜிபி ஸ்ரீவர்மன்கிறவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதை வந்து அவர் அந்த பீரியட் ஃபிலிம்ங்கிறது மிஸ் ஆகாமல் எடுத்து காமிச்சிருக்காரு. இதில் பாடல்களை முத்துக்குமார், தாமரையும் எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் உள்ள கருத்துக்களை வந்து மிக அழகாக உணரும்படியாக இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் காமிச்சிருக்கோம். அது அப்ட்ராக்டாக தெரியாமல் அது கதையோட ஒட்டி வர்ற மாதிரி காமிச்சிருக்கோம். காதல், நட்பு, வீரம், பாசம், வர்க்க போராட்டம், வன்கொடுமை, கூலி தொழிலாளர் பிரச்சனை, வறுமை, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த படத்தில் அழகாக கதையோட ஒட்டி வர மாதிரி காமிச்சிருக்கோம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து ரசித்து அதை பற்றி எங்களுக்கு அதனுடைய கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.